Hello friends, welcome back to our channel. நம்ம பார்த்துட்டு இருக்க சீராமா சஸ்பீஷியஸ் பார்ட்னர் எபிசோட் 16. ஃபர்ஸ்ட் 15 எபிசோட் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதை புரியும். வாங்க கதைக்குள்ளே போ. ஓப்பனிங் சீனில் நம்ம போங்கியும் ஹூக்கும் கை கோர்த்துட்டு ஜாலியாக நடந்துட்டு வருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. திடீர்னு போங்கி சொல்லும், இல்லை எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது, நான் சொல்லவா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹூக், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ தான் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹூக், இல்லை எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க போங்கி. அதுக்கு ஹூக், என்ன சொல்கிற, எப்போத்துலேருந்து இந்த முடிவு எடுத்த, இப்போ ரொம்ப நாள் ஜாலியாக தானே இருந்தோம், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்பாங்க ஹூக். அதுக்கு போங்கி சொல்லுவாங்க, இல்லை நமக்கு இது செட் ஆகாது, நம்ம இந்த இதே கில்ட்டியில் நம்ம வாழக்கூடாதுன்னா. என்ன கில்ட்டி, எனக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மா கொலை கேஸில் எங்கள் அப்பா இன்வால்வ் ஆகிருக்காருன்னு எனக்கு தெரியும்னா எப்போத்துலேருந்து கண்டுபிடிச்ச போங்கி அப்படின்னு நம்ம ஹூக் கேட்க, அதுக்கு நம்ம போங்கி, இல்லை எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து எல்லா உண்மையும் மறைச்சிட்டிங்களே, நீங்கள் மட்டும் தனியாக ஏன் கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்பாங்க போங்கி. அதுக்கு, இல்லை உன்னுடைய அப்பா பண்ண தப்புக்கு இது என்ன பிரச்சனை, உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், இதில் விட்டுரு ப்ளீஸ், அதை இன்வால்வ் பண்ணாத போங்கி அப்படின்னு நம்ம ஹூக் சொல்ல, அதுக்கு போங்கி, இல்லை நமக்கு இது செட் ஆகாது, இந்த கில்ட்டி கான்ஷியஸாக வாழ முடியாது, உங்களை கஷ்டப்படுத்திட்டு நீ ஒன்றும் என் கூட வாழ வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இன்னிலேருந்து நானும் நீங்களும் வேறு, நம்ம பிரிஞ்சு போயிடலாம், இதுதான் எனக்கு சரின்னு தோணுது, இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஹூக் அப்படின்னு நம்ம போங்கி கேட்பாங்க. நீ தப்பான முடிவு எடுத்துருக்க போங்கி, ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாத, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ ஆல்ரெடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்னை விட்டு போக மாட்டேன், நீ இப்போ ஏன் இந்த முடிவு எடுத்த போங்கி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாரு ஹூக். அதுக்கு நம்ம போங்கி வந்து, என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன், இப்போ தூரமாவது இருப்பேன், புரிஞ்சுக்குங்க ஹூக், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹூக் ரொம்ப சேடாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போங்கி வந்து இப்போ நடந்து போயிட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் விட்டு, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா தெரியலையே, நான் ஹூக்கை விட்டு வந்திருக்கக்கூடாதோ, நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஹூக் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களை விட்டு போகிறேன் ஹூக், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹூக் அங்கே இருந்திருக்க எல்லா இடத்தையும் பார்த்து போங்கியோட ரூமுக்கெல்லாம் போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹூக்கை பார்த்தா நமக்கே கவலையாக இருக்கும். போங்கி நூ வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதாங்க போங்கி எக்ஸ் லவரோடைய லவ்வர். அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த நூ கேட்பான், என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க போங்கி, இல்லை நான் சும்மா தான் வந்தேன், இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய ரூம்மேட், நான் உன்னுடைய வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு. என்னது நீ ஏன் வீட்டில் இருக்க போறியா, தெரியும் இல்லை எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்காதுன்னு, அதனால தான் இங்கே வந்திருக்கேன், மீறி எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், அங்கே போய் தங்க முடியாது, உனக்கு மட்டும் தானே என்னை பிடிக்காது, அதனால தான் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன், நீ பெட்டில் படுத்துக்கும், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், சோஃபா எனக்கானது சரியா அப்படின்னு போங்கியே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு நூ கேட்பாங்க, உனக்கும் ஹுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதை பற்றியும் கேட்காது, நான் தூங்கணும், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுன்னு சொல்லுவாங்க போங்கி. ஆனால் போங்கி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது ஹூக்கை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க போங்கி. அவங்களுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. அதெல்லாம் தெரியாமல் நூ வந்து கேட்கும், என்ன இங்கே படுத்துகிட்டே இருக்க, எந்திரிச்சு போ, ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜுரம் அடிக்குதுன்னு பாருன்னு சொல்லுவாங்க. என்னது உனக்கு போய் ஃபீவரா, இந்த தெர்மோமீட்டர் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 37 டிகிரி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஜுரமே இல்லை, நார்மலாக தான் இருக்கேன், எந்திரிச்சு போ, வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு மெசேஜ் வரும் போங்கிக்கு, ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, சீக்கிரமாக வான்னு சொல்லி நம்ம ஹூக் அமைச்சிருப்பாரு. என்னது ஆஃபீஸில் மீட்டிங், அப்போ நான் இன்னும் வேலையில் தான் இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே ஹூக்கை பார்த்து, இங்கே பாருங்கள், நான் இதுக்கப்புறம் வேலைக்கு வர மாட்டேன், இந்தாங்க என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க போங்கி. அதுக்கு ஹூக் வந்து, நீ அக்ரிமெண்ட்லாம் படிச்சியா, நீ திடீர்னுலாம் வேலை விட்டு போக முடியாது, 2 வருஷமாக என் கூட தான் வேலை செய்யணும், இப்போ நீ சேர்ந்தே 6 மாதம் தான் ஆகுது தெரியும் இல்லை, இங்கே பாரு, பர்சனல் லைஃப் வேறு ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்பிட்டு எதுவும் கெடுத்துக்காத, வேலை ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கோ, ஆனால் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீ வேணால் வெக்கேஷன் லீவ் எடுத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மந்த்துக்கு லீவ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணு, வேலை ரொம்ப முக்கியம் போங்கி, நீ ட்ரைனிங் எடுத்தே ஆகணும், உன்னோட ப்ரொஃபஷனலுக்கு எடுத்துக்காதேன்னு சொல்லுவாங்க. நம்ம போங்கியும் சரி நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. நம்ம ஹூக் வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன் போங்கி என்னை விட்டு போகிற, ப்ளீஸ் போகாத அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி போங்கியை பார்த்துட்டு இருப்பாங்க. போங்கி மட்டும் வந்துட்டுருக்கோம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம போங்கியோட அம்மாவும் ஹூக்கோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் நல்லா வளர்த்துருக்கேன்னு நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி போங்கி அம்மா கேட்க, ஏன் என் பையனுக்கு என்ன குறை, பெத்த அம்மா மாதிரி நடந்துக்கலையேன்னு சொன்ன உடனே, நான் இருந்தாலும் வளர்த்த அம்மா தான், ரொம்ப கஷ்டமாக பேசாதீங்கன்னு சொன்னோடனே, ஐம் சாரி அப்படின்னு நம்ம போங்கியோட அம்மாவும் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, ஹூக் வந்து உங்களுடைய வளர்ப்பு பையன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்க மாட்டேன், ரொம்ப சாரி, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி போங்கி அம்மா சாரி கேட்பாங்க. அடுத்த சீனில் நம்ம போங்கி ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கோம். நம்ம நூ வந்து எழுப்பாங்க, போங்கி எந்திரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, போக வேண்டாமா ஆஃபீஸ்க்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம போங்கி, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நூ சொல்லுவாங்க, 37 டிகிரிலாம் ஒரு ஜுரமா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பும் போது மயங்கிட்டு இருப்பாங்க போங்கி. ஐயோ இந்த தெர்மோமீட்டர் ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, ரொம்ப
ஃபீவராக இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி நம்ம அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹூக்குக்கும் கால் பண்ணி வர வச்சுருப்பாங்க. அப்போ மிஸ்டர் ஜியும் கூட வந்திருப்பார். வந்த உடனே நம்ம கிட்ட கேட்பாங்க, போங்கி இப்போ எப்படி இருக்கா, எங்கே இருக்கான்னு. இல்லை ஐசியூவில் இருக்கா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹூக்குக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப பதட்டமாகி போய் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போங்கி பேசுவாங்க, வந்துட்டியா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் இல்லை ஹூக். ஓ ஹூக் நீங்களா, வந்துட்டீங்களா, இது கனவு இல்லைல்ல. கனவு இல்லை போங்கி, நான் வந்துட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் இது கனவா நிஜமான்னு சொல்லுங்கள், நான் ரொம்ப கனவுலேயே இருக்கேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வர மாதிரி எனக்கு கனவு வந்துட்டுருக்குன்னு நம்ம போங்கி ஜுரத்தில் உளருவாங்க. அப்போ நம்ம ஹூக் கிட்ட வந்தோடனே கிஸ் பண்ணுவாங்க. ஐயோ இது கனவுன்னு நினச்சி நம்ம போங்கி கிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அது நிஜமாக தான் இருக்கும். நம்ம ஹூக் அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த சீனில் நம்ம போங்கி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஆனால் ஹூக் அந்த ஜஸ்டிஸை பார்க்க போயிருப்பாங்க. அதாங்க அட்டானி இருப்பார்ல, ஜென்ரல் அட்டானி, அந்த தாத்தாவை பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா இந்த கொலை கேஸில் போங்கியோட அப்பா எப்படி குற்றவாளி ஆனார், எங்கள் அப்பா அம்மாவை கொண்டது அவர் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் சொல்வார், எதில் என்ன இருக்குது, நீ தான் சாட்சி சொன்ன. என்னது நான் சாட்சி சொன்னேன்னா அப்படின்னு நம்ம ஹூக் ரொம்ப ஷாக் ஆவார். அதை கேட்ட உடனே ஹூக் கேட்பார், எப்படின்னா நீ தான் அந்த ஃபோட்டோவை காமிச்சு சொன்ன இவர் தான் கொலை பண்ணாருன்ட்டு. நம்ம ஹூக் நினச்சி பார்ப்பாரு, ஓ அந்த ஜென்ரல் அட்டானி சொல்லியிருப்பார், இவர் தானப்பா உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சின்ன பையனாக இருந்த ஹூக், ஆமாம் இவர் தான் கொலை பண்ணதுன்னு சொல்லியிருப்பார். அது ஞாபகம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. அப்போ எல்லாருமே மீட்டிங் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க கேஸை பற்றி. அப்போ திடீர்னு நம்ம பூன் தாத்தா இருக்கார்ல, அவர் கேட்பார், என்ன ஹூக் உனக்கும் போங்கிக்கும் சண்டையா, அவங்க வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹூக் சொல்லுவார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூன் சொல்வார், எல்லாருக்கும் வெக்கேஷன் லீவ் குடிப்பியோ, அப்போ எனக்கும் லீவ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இஷ்டமாக தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹூக் எந்திரிச்சு போயிடுவார். அடுத்த சீனில் போங்கியும் போங்கியோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. போங்கி அவளுடைய பிரேக்கப் பற்றி சொல்லலான்னு நினச்சிட்டு தான் அங்கே போயிருப்பாள். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாரு, நானும் ஹூக்கோட அம்மாவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணுறோம், இருந்தாலும் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, ஹூக்கை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோ, நான் மீதியெல்லாம் பார்த்துக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ போங்கி அந்த பிரேக்கப் பற்றி சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே போங்கிக்கு ஒரு கால் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு குட்டி பையன் கால் பண்ணியிருப்பான். இவங்க தான் என்னுடைய அட்டானின்னு சொல்லி போலீஸில் இன்ட்ரோவும் கொடுப்பான் போங்கிக்கு. ஆனால் போங்கி என்னடா ஆச்சு, ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு கொலையை பார்த்துட்டேன் சூப்பர் மார்க்கெட்டில், அதனால் என்னை ரொம்ப பயமாக இருக்குது, என்னை அந்த கொலைகாரன் தேடுறான், அதனால தான் போலீஸ் என்னை இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம போங்கி சொல்லுவாங்க, நான் தான் இந்த பையனோட ஜென்ரல் அட்டானி, நான் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த போகிறேன், ஸோ நான் அவனோட கார்டியன் தான் சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஆனால் வர வழியில் போங்கிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பையனை எங்கே கூப்பிட்டு போகிறது, யார்கிட்ட கூப்பிட்டு போகிறதுன்னு. திடீர்னு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுப்பாங்க. இந்த பையன் ஒரு கொலை கேஸான சார்ஜியாக இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கேஸை நம்ம தான் எடுத்து நடத்தணும், ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லி போங்கி கேட்பாங்க. அதுக்கு ஹூக்கும் சரி நான் கேட்குறேன், ஆனால் இந்த பையன் இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தங்கக்கூடாதா, பாவம் சின்ன பையன் எங்கே தங்குவான், இங்கே தான் ஒரு நல்ல இடமா இருக்கே, ப்ளீஸ் தங்க வைங்கன்னு சொல்லி நம்ம போங்கி அங்கேயே தங்க வைப்பாங்க. அந்த பையனை ஹூக் கேட்பாங்க, என்னடா பார்த்தேன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே ஒருத்தரை மூக்கை பிடிச்சி கொலை பண்ணதை நான் பார்த்தேன், ஆனால் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டேன், அவன் என்னை ஃபாலோ பண்ணால் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ரிங்டோன் வந்துடுச்சு, ஃபோன் வந்ததுனால அந்த போயிட்டான், அந்த ரிங்டோன் என்னென்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். ஸோ நமக்கு சாட்சி நல்லா பலமாகவே இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதன்னு சொல்லி நம்ம ஹூக் சொல்வார். அதுக்கு நம்ம போங்கி சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த பையன் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹூக் கேட்பார், நீ அங்கேயே கூட்டு போவேன், இல்லை நான் இருக்கிறதே பெரிய விஷயம், இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம போங்கி போயிட்டு ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வேணும் அந்த பையனுக்குன்னு சொல்லி ஹூக் கிட்டே கேட்பாங்க. அதுக்கு ஹூக்கு, நான் என்ன ப்ளே ஹோமாக வச்சுருக்கேன், சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கேன், ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதை தான் இருக்கும், வேணால் நீயே பார்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹூக் நம்ம அந்த பையனுக்காக ஒரு ஜூஸ் பாட்டிலும் ஐஸ்கிரீமும் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அதை எடுத்துக்கிட்டு போங்கி அங்கேருந்து போவாங்க. என்ன இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஹூக் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே அங்கேருந்து போவாங்க. நம்ம ஹூக் பால் எடுத்துகிட்டு வருவார். அப்போ நம்ம அந்த பையன் சின்ன பையன் சாப்பிட்டுட்டே இருப்பான். என்னடா சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கிற, சின்ன பையன்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது, பால் தான் குடிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. எல்லாரும் அவனை பார்ப்பாங்க, இங்கே பாரு சின்ன பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் ஷாக்காக ஹூக்கையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பையன், நான் சின்ன பையன் மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ண உடனே, இங்கே பாரு பெரியவங்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, எதிர்த்து பேசினா நான் இப்பயே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன்னு, நான் சின்ன பையன் மாதிரி தான் பேசுகிறேன், நீங்கள் தான் பெரிய பையன் மாதிரி பேச மாட்டேன்றீங்க, நீ மறுபடியும் எதிர்த்து பேசுவான். அப்போ ஹூக் ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிச்சிருவார். போங்கி சொல்லுவாங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, நீங்கள் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை அவன் என்ன டிசிப்ளினாக இருக்கணும்,
எக்காரணத்துக்கு என் ரூம் பக்கம் வரவே கூடாது, சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ நம்ம போங்கியை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஜி போவார். இங்கே பாரு ஊக், நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்கு நம்ம போங்கி சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் ஜி, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அவர், என்ன ஆச்சு அவருக்கு சொன்னோன்னே, என்ன உங்கள் 2 பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அன்றைக்கி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்தோடனே அவன் எவ்வளோ பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னு தெரியுமா? உன்னை பார்க்கும் போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான், ஆனால் நீ மட்டும்தான் அவனை ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே, என்னது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா ஹூக்? அப்போ கனவு இல்லையா, நிஜமா? ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்றைக்கி ரொம்ப நடித்தார். அப்போ நான் கிஸ் பண்ணது கனவுல இல்லையா, நிஜத்திலையா? ரொம்ப ஹூக் வந்து மாறிட்டார், என்னை தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டாரு, ஆனால் அன்றைக்கி வந்தார் அவர், அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போவாங்க போங்கி. அன்றைக்கி நைட்டு அந்த குட்டி பையன் போங்கி ரூமில் தூங்கிட்டே இருப்பான். திடீர்னு கனவு காணுவான், அந்த கொலைகாரன் கொலை பண்ண வரமா எந்திரிச்சு பயந்து கத்திக்கிட்டு ஹூக் ரூமுக்கு ஓடி போவான். அப்போ ஹூக் தூங்காமல் இருப்பார். என்னடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, என்னை யாரோ துரத்துற மாதிரியே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹூக்கும் சரி படுத்துக்கோ, நான் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ மறுபடியும் கனவு கண்டு எந்திரிப்பான். அப்போ ஹூக் சொல்வார், இந்த மாதிரி தான் இருக்கும், பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் பக்கத்துலேயே இருக்கேன், நீ படுத்து தூங்கு, காலையில் வெடிகிற வரைக்கும் அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி தூங்க வைப்பார். அப்போ அந்த பையனும் ஹூக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க. ஹூக்குக்கும் அவனோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும், சின்ன வயசில் இந்த மாதிரி நமக்கும் நடந்ததில்லை, பாவம் இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த பையன் சொல்லுவான் ஹூக்கிட்ட, எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை, நாளைக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் போலீஸ்கிட்ட, நான் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஹூக் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் சொல்லு போதும், இதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹூக் சொல்லுவார். அப்போ அந்த பையன் கிட்ட சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பான். மறுநாள் காலைல ஸ்கூலுக்கு போன அந்த சின்ன பையன் போங்கி தேடிட்டே வருவாங்க. அப்போ ஸ்கூலை விட்டு வெளில வந்த உடனே பார்த்தா அவனை யாரோ துரத்துவாங்க. இவனும் ஃபாஸ்ட்டாக போவான். போங்கி வந்து தேடுவாங்க, எங்கே போனா இவன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்பாங்க, தெரியவே தெரியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம போங்கி தேட போயிருப்பாங்க. அந்த பையன் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒருத்தர் காப்பாற்ற வந்திருப்பார். அதே மாதிரி ஷூ போட்டு ரிங்டோன் வச்சுருப்பாரு. என்னடா தனியாக இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகி நிற்பான். ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா போங்கி நின்றுட்டு இருப்பாங்க. என்ன சின்ன பையனை போய் இங்கே விட்டுட்டிங்கன்னா, இல்லை தெரியாமல் வந்துட்டான்னு சொன்னோடனே, போங்கி இங்கே வா, எங்கே போனேன், நான் உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, வா போகலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, யாரா பார்த்த நீ சொல்லு, அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்கும் போது ரொம்ப பயப்படுவான். அதுக்கு ஹூக் சொல்வார், நான் உன் கூடவே இருக்கேன், பயப்படாதேன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கு அந்த பையன் சரின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவான். தோ வந்திருக்கார்ல இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கையை காமிப்பான். அதாங்க ஒருத்தன் தொடுத்திட்டு போனாலும் அவனை. அதுக்கு அவர் சொல்வார், நான் ஒன்றுமே பண்ணலடா, உன்னை காப்பாற்ற வந்தேனான்னு சொல்லுவாங்க. இல்லை நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ரிங்டோனும் அந்த ஷூவும் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்வாங்க. அதுக்கு எல்லாம் போலீஸும் அவனை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் ஹூக்குக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்னது நம்ம பார்த்தது கரெக்டாக, நம்மளை காப்பாற்ற வந்தவரை நம்ம காமிச்சு கொடுத்துட்டோமா, அப்போனா போங்கியோட அப்பா கொலைகாரன் இல்லையா, இல்லை கொலைகாரனா என்னன்னே தெரியலையே, இதை போய் தெளிவுபடுத்தணும், மறுபடியும் போய் அந்த ஜென்ரல் அட்டார்னி கேட்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பார். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம போங்கியோட அப்பா நிரபராதியும் தெரிய வருமா, இல்லை அவர் தான் கொலைகாரன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பாய்.